வணக்கம். நம்மள நிறைய பேருக்கு கடனுங்கிறது வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாறிடுச்சு. ஆனா அதுவே சில நேரத்துல ஒரு பெரிய சுமையா, மன அழுத்தமா ஆகிடுது இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க. இந்த கடன் சுமையிலிருந்து எப்படி வெளியே வர்றது, உண்மையான நிதி சுதந்திரத்தை எப்படி அடையறதுங்கிறத பத்தி தான் இந்த பகுதியில நாம விரிவா பார்க்க போறோம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். நாம வாங்குற எல்லா கடன்களும் ஒண்ணுதானா? ஒரு வீட்டு கடனையும் கிரெடிட் கார்டு கடனையும் ஒண்ணா பார்க்க முடியுமா? நிச்சயமா முடியாது. இந்த கடன்களுக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் கடனை ஜெயிக்கிறதுக்கான முதல் படி. வாங்க, முதல்ல கடன்களை ரெண்டு வகையா பிரிச்சு பார்க்கலாம். நல்ல கடன், அப்புறம் கெட்ட கடன். இந்த ஒரு வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும், பணத்தை பத்தின உங்க பார்வையே மொத்தமா மாறிடும். நீங்க பாருங்க, வித்தியாசம் ரொம்ப சிம்பிள். ஒரு பக்கம் நல்ல கடன், இது உங்க சொத்து மதிப்பை கூட்டும், இல்லைன்னா உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தரும். உதாரணத்துக்கு ஒரு வீட்டு கடன் அல்லது உங்க தொழிலை வளர்க்க வாங்குற கடன். இன்னொரு பக்கம் கெட்ட கடன், இது உங்க பணத்தை கரைச்சிடும். சொல்லப்போனா தேவையில்லாத பொருளை வாங்க கிரெடிட் கார்டை தேய்க்கிறோம்ல, அதுதான் கெட்ட கடன். சுருக்கமா ஒரு கேள்விதான், நீங்க வாங்கின கடன் உங்களுக்கு காசு சம்பாரிச்சு கொடுக்குதா இல்ல உங்ககிட்ட இந்த காசை புடுங்குதா? இதுலதான் எல்லாமே இருக்கு. இந்த கெட்ட கடன் வெறும் பணப்பிரச்சனை மட்டும் இல்லைங்க. அது நம்ம நிம்மதியை கெடுக்கும், ராத்திரி தூக்கத்தை கெடுக்கும், நம்மள ஒரு தீராத நிதி சூழல்ல மாட்டி விட்டுடும். இது நம்ம மன ஆரோக்கியத்தையும், ஏன் நம்ம உடல் ஆரோக்கியத்தை கூட பாதிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சுமை. சரி, பிரச்சனையை பத்தி பேசினது போதும். இதுக்கு தீர்வு என்ன? கடன் அடைக்க நமக்கு ஒரு தெளிவான திட்டம் வேணும். அதுக்கு தான் நம்ம கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. அதுக்கு பேரு தான் வியூக புனல். இது உங்க வருமானம், சேமிப்புன்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கடன் அடைக்கிற ஒரே ஒரு இலக்க நோக்கி உங்களை வழிநடத்தும் ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக். இந்த புனல் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? மேல பாத்தீங்கன்னா உங்க சம்பளம், சேமிப்புன்னு எல்லா பணமும் இந்த புனலுக்குள்ள வருது. அப்புறம் புனலோட ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அதை நம்ம சரி பண்ணி கடைசியா ஒரே ஒரு இலக்கு, அதாவது கடன் அடைக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்துறோம். பெரிய பிரச்சனைய சின்ன சின்ன ஸ்டெப்ஸா மாத்துறோம், அவ்வளவுதான். ஓகே, அப்போ அந்த புனலுக்குள்ள என்னென்ன படிகள் இருக்கு? கடன்ல இருந்து முழுசா வெளியே வர்றதுக்கு நீங்க உடனே செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த 5 ஸ்டெப்ஸையும் கொஞ்சம் கவனமா பாருங்க. 1. சொத்துக்கள். சும்மா கிடக்கிற நிலம் இல்ல பெருசா வருமானம் தராத இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் வித்து அந்த காசை வச்சு அதிக வட்டி கடனை முதல்ல அடைச்சிருங்க. 2. சேமிப்பு. உங்க சம்பளத்துல ஒரு பகுதியை கடனை அடைக்கிறதுக்குனே தனியா ஒதுக்குங்க. 3. செலவுகள். தேவையில்லாத செலவுகளை குறைச்சு அந்த பணத்தையும் கடனுக்காக திருப்புங்க. 4. மேம்படுத்துதல். உங்க கடனெல்லாம் ஒன்னா சேர்த்து கம்மி வட்டிக்கு மாத்த முடியுமான்னு பாருங்க. வரி சேமிப்பு வழிகளையும் யோசிங்க. கடைசியா 5. பணப்புழக்கம். மாசம் மாசம் கையில மிச்சமாகிற பணத்தை யோசிக்காம நேரா கடன் அடைக்க யூஸ் பண்ணுங்க. இந்த 5 படிகளும் ஒன்னா சேரும்போது உங்க கடன் சுமை வேகமா குறையும். இப்ப இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 40%. இதுதான் கடன் வருமான விகிதம். அப்படின்னா என்னன்னா, உங்க மாச சம்பளம் 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. உங்க ஹோம் லோன், கார் லோன் எல்லா இஎம்ஐயும் சேர்த்து 40,000 ரூபாய்க்கு மேல போகவே கூடாது. இது உங்க ஃபினான்ஷியல் ஹெல்த்துக்கான ஒரு முக்கியமான அளவுகோல். சரி, இதெல்லாம் பேப்பர்ல பார்க்க நல்லாதான் இருக்கு. நிஜ வாழ்க்கையில எப்படி? இந்த திட்டங்கள் எப்படி சிலருக்கு நல்ல பலனையும் சிலருக்கு பிரச்சனைகளையும் தருதுன்னு 3 நிஜ கதைகள் மூலமா பார்க்கலாம். ரமேஷ், பிரியா, சுரேஷ் இவங்களோட அனுபவம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்கும். முதல்ல ரமேஷ், இவரு பக்காவா பிளான் பண்ணாரு. வீட்டுக்கு லோன் வாங்கினதோட நிக்கல, கையில காசு கிடைக்கும் போதெல்லாம் கடனை அடைச்சுக்கிட்டே இருந்தாரு. நினைச்சதை விட சீக்கிரமாவே கடனே இல்லாத மனுஷன் ஆகிட்டாரு. இதுதான் பிளான் பண்ணா கிடைக்கிற ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. அடுத்து பிரியா. அவங்க கிரெடிட் கார்டு கடன்ல ரொம்பவே மாட்டிக்கிட்டாங்க. ஆனா நம்பிக்கை விடல. கரெக்டா ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் உதவியோட கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டாங்க. இதுல என்ன தெரியுது? எவ்வளவு பெரிய சிக்கலா இருந்தாலும் சரியான வழிகாட்டுதல் இருந்தா நிச்சயம் மீண்டு வரலாம். கடைசியா சுரேஷ், அவர் பிசினஸ்க்காக ஒரு பெரிய லோன் வாங்கினாரு. பாக்குறதுக்கு அது நல்ல கடனா தான் தெரிஞ்சது. ஆனா மார்க்கெட்ல வந்த திடீர் மாற்றத்தால அவரால கடனை கட்ட முடியல. இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நல்ல கடனாவே இருந்தாலும் அதுல ரிஸ்க் இருக்கு. அதனால எந்த கடன் வாங்குறதுக்கு முன்னாடியும் அதுல உள்ள ஆபத்துகளை பத்தி யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 கதைகளும் நமக்கு விலை மதிக்க முடியாத பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கு. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நம்மளோட நிதி எதிர்காலத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கடன்ல இருந்து வெளியே வரதுங்கிறது வெறும் கணக்கு வழக்கு பார்க்கறது இல்ல. இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி அதை நம்ம பண பிரச்சனையை தீர்க்கறது மட்டும் இல்லாம நமக்கு விலை மதிக்க முடியாத மன நிம்மதியையும் கொடுக்குது. அதுதாங்க உண்மையான சுதந்திரம். சரி, நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை பார்த்துடலாம். முதல்ல நல்ல கடன் எது, கெட்ட கடன் எதுன்னு பிரிச்சு பாருங்க. 2வது, அந்த புனல் வியூகத்தை யூஸ் பண்ணி உங்க முழு கவனத்தையும் கடன் அடைக்கிறதுல மட்டும் வைங்க. 3வது,
உங்க கடன் வருமான விகிதத்தை 40% கீழே வச்சுக்கோங்க. கடைசியா ரிஸ்க் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. தேவைப்பட்டா ஒரு நல்ல நிதி ஆலோசகர்கிட்ட உதவி கேட்க தயங்காதீங்க. கடனை ஜெயிக்கிறதுக்கான வழிகள், கருவிகள் எல்லாமே இப்போ உங்க கையில இருக்கு. இப்போ கேள்வி இதுதான், உங்க நிதி சுதந்திரத்தை நோக்கி முதல் அடியை எடுத்து வைக்க, உங்களுக்கான திட்டத்தை உருவாக்க நீங்க தயாரா?